கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் கூட மத்தேயு முதல் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அருமையானவர்களே, இந்த நாளிலே கூட இந்த வசனமானது நமக்கு சில காரியங்களை சுட்டி காண்பிக்கிறது. இயேசு என்றால் ரட்சகர், அதாவது விடுதலை அளிப்பவர். ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி விடுதலை அளிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பு சாதாரணமான பிறப்பு அல்ல. அநேக தீர்க்க தரிசனங்களின் மூலமாக இவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. ஆகவே இந்த பிறப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்குள்ளானவர்கள் யாரை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆக இயேசு கிறிஸ்து தான் படைத்த தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அதே நிலையில் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக தம்மை தாமே அடிமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து இந்த பூமியிலே அவர் கடந்து வந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பிசாசுக்கு மனிதர்கள் விற்று போட்டதினாலே பிசாசுக்கு அவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். ஆகவே அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த மனித குலத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்தார். அதுவும் அடிமையின் ரூபம் எடுத்து, அப்படி என்றால் அடிமைகளாக இருக்கிற நம்மை போல ரூபம் எடுத்து, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனை போல ரூபம் எடுத்து அவர் இந்த பூமியில் கடந்து வந்ததை பார்க்கிறோம். ஆக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னது போல, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், இயேசு நமக்காக நம்மை போல் ஒருவராக அவர் இந்த பூமியிலே கடந்து வந்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இந்த பூமியில் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக நம்மை ஜீவ காலம் எல்லாம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற மரண பயம், அந்த மரண பயத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த பூமியில் கடந்து வந்திருக்கிறார். ஆமாம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை மரணத்திலிருந்து மீட்க வந்தவராக, பாவத்தின் சபலமாகிய மரணத்திலிருந்து மீட்க வந்தவராக இந்த பூமியில் காணப்படுகிறார். ஆகவே தான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான விடுதலை கொடுக்கிறவர். அவர் நம்மை விடுதலையாக்க வேண்டும். அவர் ஒருவரே நம்மை விடுதலையாக்க வேண்டும். அவரால் மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்கு சிந்திய அந்த இரத்தத்தினாலே தான் நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய இரத்தம்தான் நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. அவர்களை பிரதான பாவி நான் என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த பூமியிலே நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, தகுதியும் இருக்கிறது. ஆகவே அவர் ஒருவரால் மட்டும்தான் பாவ மன்னிப்பை வழங்க முடியும். ஆகவே பாவிகளை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியிலே நம்மை தேடி வந்தார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான ஒரு வார்த்தை அது. இந்து வேதங்களில் பிரணவமாக, யஜ்ஞமாக, ஜோதியாக இந்த பூமியில் கடந்து வருகிறவர்கள் தான் தேவன் என்று பார்க்கிறோம். ஆக இந்த 3 விதமாக வந்தவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரணவம் வார்த்தையானவர், ஜோதி ஒளியானவர், யஜ்ஞம் பலியானவர். ஆக இந்த 3 தகுதியும் பெற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை மீட்பதற்காக, இந்த பூமியிலிருந்து மீட்டு செல்வதற்காக வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். குறிப்பாக கலாத்தியர் 1:4 சொல்வது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்குறேன். அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சம், அடிமை தலையில் இருக்கிற இந்த பிரபஞ்சம், சாத்தானுடைய அந்தகார கிரியைகளுக்குள்ளாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலிருந்து யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை அளிக்கும்படிக்கு இயேசு வந்தார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படுவதில்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு. யாரெல்லாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தினாலே விடுதலை உண்டு. இயேசு என்ற நாமம் பழைய ஏற்பாட்டிலே மறைக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு என்று சொல்லும் பொழுதே ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு மட்டுமல்ல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வதற்காகவே. இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு சீக்கிரம் மீட்பு வருகிறது. நாம் தலை நிமிர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். அவர் ஒத்தாசையாக இருந்து பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி அவர் சீக்கிரத்தில் நடுவானத்தில் மத்திய ஆகத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள போவது மிக மிக உறுதியாக இருக்கிறது. ஆக இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுதலை அடையும்படி இயேசு என்ற நாமத்தை பற்றிக்கொள்வோம். இயேசு என்ற நாமமாகிய தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள்வோம். அவருடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் கழுவப்படுவோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுப்பாராக. சீக்கிரத்தில் அவருடைய மீட்பை நாம் கண்டு கொள்வோமாக. அவர் சீக்கிரம் வருகிறார். ஆமேன், ஆமேன்.